வணக்கம். தீபம் செய்திகளுக்காக ரேவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகள். இலங்கை நாட்டின் இறையாண்மை என கூறி தனது பொறுப்பிலிருந்து தப்பிக்க முயற்சி. மனிதாபிமானத்திற்கான சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஸ்தாபகர் கரண் பாக்கர் தெரிவிப்பு. தமிழர்களின் இறுதி இலக்கு எட்டப்படும் வரை போராட்டங்களின் வடிவங்கள் மாற்றமடையும். கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கலையரசன் கருத்து. கிழக்கில் காணாமல் போனோர் தொடர்பில் 120 முறைப்பாட்டு விளக்கங்கள் பதிவு. ஜனாதிபதி அலுவலகம் தகவல். ஜெனீவாவில் ஏற்பட்டுள்ள பிளவு இலங்கைக்கு கிடைத்த வெற்றி. அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவிப்பு. ஸ்பெயின் நாட்டில் அரசாங்கத்திற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்ற பேரணியில் வன்முறை. 50 காவல்துறை உறுப்பினர்கள் படுகாயம், 19 போராட்டக்காரர்கள் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை நாட்டின் இறையாண்மை என கூறி லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்ட பொறுப்பிலிருந்து தப்பிக்க முயற்சிப்பதாக மனிதாபிமானத்திற்கான சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஸ்தாபகர் கரண் பாக்கர் தெரிவித்துள்ளார். லிபியாவில் மக்கள் கொலை செய்யப்பட்டமைக்கு எதிராக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன என்றும், ஆனால் இலங்கையில் லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட போதும் எதுவும் நடக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். பாக்கர் சான் பிரான்சிஸ்கோவில் மனித உரிமை மற்றும் மனிதாபிமான சட்டங்கள் தொடர்பில் சட்டப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அத்துடன் ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவின் துணை ஆணைக்குழுவான மனித உரிமை ஊக்குவிப்பு மற்றும் பாதுகாப்பு ஆணைக்குழுவில் பணியாற்றி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டிலே தந்தை செல்வா தொடக்கம் தலைவர் பிரபாகரன் வரைக்கும் தமிழர்களாகிய எங்களின் போராட்டங்களின் வடிவங்கள் நீண்டு கொண்டே செல்கிறது என கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கலையரசன் தெரிவித்துள்ளார். இன்று இந்த நாட்டிலே வடக்கிலிருந்து கிழக்கு வரைக்கும் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு கைதிகளாகியவர்கள் விடுவிக்கப்படாத நிலையிலும், ஆலயங்கள் உடைக்கப்படுகின்ற இந்த நிலையிலும் நாங்கள் இந்த ஜனநாயக ரீதியான கவலையீர்ப்பு போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். மன்னாரில் இடம்பெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நாட்டிலே தந்தை செல்வா தொடக்கம் தலைவர் பிரபாகரன் வரைக்கும் தமிழர்களாகிய எங்களின் போராட்ட வடிவங்கள் நீண்டு கொண்டே சென்றது என்றும், இதன் பின்னர்தான் சர்வதேச ரீதியாக எங்களது போராட்டங்களை முன்னகர்த்தி கொண்டு செல்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனை நசித்து இல்லாமல் செய்வதற்காக இந்த அரசாங்கம் பலவிதமான முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றதனை தாங்கள் பெரிதாக பொருட்படுத்தவே போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது இறுதி இலக்கை அடையும் வரைக்கும் எமது போராட்ட வடிவங்கள் மாற்றமடைந்து கொண்டே செல்லும் என்றும், லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டு இருப்பதோடு பலர் கடத்தப்பட்டு இருக்கின்றார்கள் என்றும், அதற்கான தீர்வுகள் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்பதனால் இன்று ஜெனீவாவில் தமிழர் பிரச்சினை முக்கியப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் விடுதலை புலிகளை காரணம் காட்டி பல இடங்களை கபலீகரம் செய்த அரசாங்கம் இன்று சமாதானம் இந்த நாட்டிலே சமத்துவப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றும், அனைத்து இடங்களிலும் அபிவிருத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு மாயையை வைத்து எமது இனத்தினை அடக்க முற்படுகின்றார்கள் எனவும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கலையரசன் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த மண்ணிலே நாங்கள் எமது உரிமைகளை பெற்றெடுப்பதற்கு இன்னும் போராட வேண்டிய தேவை இருக்கின்றது என கூறியவர், இதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். கிழக்கில் நேற்று முடிவடைந்த காணாமல் போனோர் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணையின் போது 120 முறைப்பாட்டு விளக்கங்கள் பதிவு செய்யப்பட்டதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. 1990ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரையில் வடக்கு கிழக்கில் காணாமல் போனோர் தொடர்பில் தொடர்பான அமர்வுகள் வாகரை, செங்கலடி மற்றும் மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் நடத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பெறப்பட்ட முறைப்பாட்டு விளக்கங்களுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இந்த ஆணைக்குழுவின் அமர்வுகள் ஜனவரியில் வடக்கில் நடத்தப்பட்டுள்ள போது கிளிநொச்சியில் 440 முறைப்பாடுகளும், யாழ்ப்பாணத்தில் 984 முறைப்பாடுகளும் செய்யப்பட்டன எனவும் ஜனாதிபதி அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் ஆணைக்குழுவுக்கு 16,000 முறைப்பாடுகள் மொத்தமாக கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு, இதில் பொதுமக்கள் தொடர்பில் 9,300 முறைப்பாடுகளும் 4,300 படைத்தரப்பு முறைப்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான ஜெனீவா யோசனை அரசியல் பின்னணியில் ஒழுங்கற்ற அட்டவணையில் முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெஃப்ரி வெவன் ஓர்டன் தெரிவித்துள்ளார்.
இலங்கை தொடர்பான யோசனை தொடர்பில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் இடம்பெற்ற விவாதத்தின் போதே ஜெஃப்ரி தமது கருத்தை வெளியிட்டுள்ளதாக ஆங்கில நாளிதழ் ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே, யுக்ரைன் ஆகிய நாடுகளில் பிரச்சினைகள் எழுந்துள்ளதோடு ஆப்பிரிக்காவில் இன்னும் அடிமைத்தனம் முன்னிலை பெற்று வருவதுடன் கிறிஸ்தவர்கள் பல நாடுகளில் தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இதனை கவனிக்காத ஐரோப்பிய ஒன்றியம் ஏன் இலங்கையை மாத்திரம் குறிவைத்து செயற்படுகிறது என்று ஜெஃப்ரி கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போதைய நிலையில் இலங்கை அரசாங்கம் சரியான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் இலங்கை மீது ஏன் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று ஜெஃப்ரி மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பதவிக்கு இந்தோனேஷியாவின் முன்னாள் சட்டமா அதிபரும் இலங்கை விவகார ஐநாவின் நிபுணர் குழுவின் தலைவருமான மர்கிசு தரும்சன் நியமிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐநா மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளையின் பதவிக்காலம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் நாளுடன் நிறைவடைய உள்ளது. இதனால் புதிய ஆணையாளர் ஒருவரை ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் முன்மொழிய அதனை ஐநா பொதுசபை அங்கீகரிக்க வேண்டும். நவநீதம் பிள்ளை ஆப்பிரிக்க வலயத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டதால் அடுத்த ஆணையாளர் பதவி ஆசிய வலயத்துக்கே அளிக்கப்பட வேண்டும். இந்த நிலையில் ஆசிய வலயத்திலிருந்து இந்த பதவிக்கு பொருத்தமானவர்கள் தொடர்பான பட்டியல் ஒன்று ஐநா உயர்மட்டத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதன்படி இந்தோனேஷியாவின் முன்னாள் சட்டமா அதிபரும் அனைத்துலக அளவில் மனித உரிமைகளுக்காக பாடுபடுபவருமான மர்கிசு தருஸ்மனின் பெயரே முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர் தற்போது ஐநாவில் சிறப்பு அறிக்கையாளராக பணியாற்றி வருகிறார். இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் தமக்கு ஆலோசனை வழங்குவதற்காக நியமித்த நிபுணர் குழுவின் தலைவராக மர்கிசு தருஸ்மன் பணியாற்றியவர் ஆவார். அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்து அனைத்துலக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இவர் தொடர்ந்தும் பல்வேறு அனைத்துலக கருத்தரங்கங்களிலும் ஊடகங்களிலும் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளராக மர்கிசு தருஸ்மன் நியமிக்கப்பட்டால் இலங்கைக்கு பெரும் தலைவலியாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிரான பிரேரணை மீதான வாக்கெடுப்பில் ஏற்பட்டுள்ள பிளவானது இலங்கைக்கு கிடைத்த ஒரு பெரும் வெற்றியின் வடிவம் என அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த பிளவானது போருக்கு பின்னரான இலங்கையின் சாதனைகள் சர்வதேச சமூகத்திற்கு வெற்றிகரமாக கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது என்றும் இலங்கை பிரச்சினை தொடர்பில் பல நாடுகள் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு அடிபணிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஜெனீவா வாக்கெடுப்பின் போது இந்த நாடுகள் நடுநிலையான அணுகுமுறையை கடைபிடிக்கும் என எதிர்பார்க்க முடியாது எனவும் மஹிந்த சமரசிங்க கூறியுள்ளார். பல நாடுகள் தமது அரசியல் இலக்குகளை அடையும் நோக்கத்தை கொண்டுள்ளதோடு இலங்கை தொடர்பான வாக்கெடுப்பை தீர்மானிப்பதில் பெரிய பங்கை வகிக்கின்றது எனவும் மஹிந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு எதிரான பிரேரணை ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இந்த வாரம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதுடன் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா முன்வைத்துள்ள இந்த பிரேரணையில் இலங்கையில் நடைபெற்ற போரின் போது போருக்கு பின்னரும் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பெரும்பான்மையான வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டாலும் அந்த பிரேரணையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஏற்கனவே தெரிவித்துள்ள இலங்கை அரசாங்கம் மனித உரிமை பிரச்சினை தொடர்பில் உள்நாட்டு பொறிமுறையிலான விசாரணைகள் தொடரும் என கூறியுள்ளது. இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு வந்துள்ள போதும் மோசமான மனித உரிமை மீறல்களும் சித்திரவதைகளும் தொடர்ந்து நடப்பதாக பிரிட்டனிலிருந்து இயங்கும் மனித உரிமை அமைப்பொன்று குற்றம் சாட்டியுள்ளது. பிரிட்டனில் தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருந்தவர்களில் சிலர் ஐக்கிய ராஜ்யத்திற்கு திரும்பி வந்த பின்னர் அளித்திருந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பு இந்த அறிக்கையை உருவாக்கியுள்ளது. ஐக்கிய ராஜ்யத்தில் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் சட்டத்தரணிகள் அமைப்பின் அனுசரணையில் வாக்குமூலங்கள் பெறப்பட்டதாக இந்த அறிக்கையை உருவாக்கிய விசாரணை குழுவின் தலைவரும் மனித உரிமைகள் ஆர்வலருமான யாஸ்மின் சூகா தெரிவித்துள்ளார். 9 சட்டத்தரணிகள் சேர்ந்து பாதிக்கப்பட்ட 40 பேரிடமிருந்து வாக்குமூலங்களை பெற்று இந்த அறிக்கையை உருவாக்கியதாக அவர் கூறியுள்ளார். சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுதல், தடுத்து வைக்கப்படுதல், கொடூரமான சித்திரவதைகள் மற்றும் பாலியல் தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்படுதல் போன்றவற்றிற்கு தாம் ஆளாக நேர்ந்ததாக இந்த விசாரணை குழுவிடம் வாக்குமூலம் அளித்தவர்கள் தெரிவித்துள்ளனர்.
வாக்குமூலங்களில் தெரிவிக்கப்பட்ட விஷயங்களை நம்பத்தகுந்த குற்றச்சாட்டுகள் என்றே தாங்கள் குறிப்பிடுவதாகவும், ஏனென்றால் இந்த குற்றச்சாட்டுகள் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றும், இலங்கை அரசாங்கமும் இது தொடர்பான விசாரணைகளை இதுவரை நடத்தியிருக்கவில்லை என்றும் யாஸ்மின் சூகா குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பிரிட்டிஷ் மனித உரிமை ஆணையத்தின் ஊடாக தமது அறிக்கையினை இலங்கை அரசாங்கத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும், இலங்கை அரசாங்கத்தின் பதில் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வன்னி பகுதியில் ராணுவத்தினரால் இதுவரை இடம்பெற்று வந்த சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கைகள் மற்றும் பதிவுகள் யாவும் யாழ் குடாநாட்டுக்கு விரிவடைந்துள்ளன. இதன் ஒரு பகுதியாக தென்மராட்சி கொடிகாமம் பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்கள் தொடர்பான தகவல்களை விசேட அதிரடிப்படையினர் திரட்டி வருவதாக கொடிகாம பகுதி வர்த்தகர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு சென்ற விசேட அதிரடிப்படையினர் வர்த்தக நிலையத்தின் உரிமையாளரின் பெயர், அடையாள அட்டை இலக்கம், வியாபார நிலையத்தில் வேலை செய்யும் பணியாட்களின் பெயர், அடையாள அட்டை இலக்கம் போன்றவற்றை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னரும் சிவில் உடையில் வந்த சிலர் தங்களை புலனாய்வுத் துறையினர் என அடையாளப்படுத்தி பதிவுகளை மேற்கொண்டு சென்றுள்ளதாக வியாபார நிலைய உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை யாழ் குடாநாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ராணுவத்தினர் தொடர்ந்தும் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் எதிராக ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள் நடத்துவதால் ஜெனீவா பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் நுவரேலிய மாவட்ட அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான யோகராஜன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய முற்போக்கு சங்கத்தின் நுவரேலிய மாவட்ட பணியத்தில் நடைபெற்ற தோட்ட கமிட்டி நிர்வாகிகள் தெரிவுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே யோகராஜன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமுல்படுத்தி இனப்பிரச்சினைக்கு இதய சுத்தியுடன் தீர்வை ஏற்படுத்துவதன் மூலமே நிலையான சமாதானத்தையும் இன ஐக்கியத்தையும் உருவாக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டிற்கு எதிராக ஜெனீவாவில் முன்வைக்கப்படும் தீர்மானங்களுக்காக ஒருபோதும் ஆர்ப்பாட்டங்கள் மூலமான முடிவினை பெறுதல் சாத்தியம் இல்லை என்று குறிப்பிட்ட யோகராஜன், தமிழ் சமூகத்திற்கு எதிராகவும் சமயங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் பேரினவாத சக்திகள் தாக்குதல்களிலும் அச்சுறுத்தல்களிலும் ஈடுபட்டு வரும் செயற்பாடு சமூகத்தின் பிரிவினையை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். கோவில்கள், பள்ளிவாசல்களை தாக்கி அழிப்பதற்கு நினைக்கும் சிங்கள இனவாத துறவிகளால் புனித சமய ஒழுங்குகள் கேலிக்குள்ளாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கிளிநொச்சியில் வைத்து கைது செய்யப்பட்ட ஜெயக்குமாரி தொடர்பில் பிரிட்டனும் அமெரிக்காவும் கருத்து வெளியிடவில்லை என ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மனித உரிமை செயற்பாட்டாளர்களான ருக்கி பெர்னாண்டோ, அருட்தந்தை பிரவீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டமைக்கு பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா கண்டனம் வெளியிட்டிருந்தன. இந்நிலையில் தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர் என சந்தேகிக்கப்படும் கோபி என்பவருடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஜெயக்குமாரி தொடர்பில் எந்தவித கருத்தும் வெளியிடவில்லை என குறித்த ஊடகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபி தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் புலனாய்வு பிரிவு பொறுப்பாளர் பொட்டு அம்மானின் கீழ் நேரடியாக பணியாற்றியவர் என தெரிவிக்கப்படுகிறது எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளுடன் நேரடியாக தொடர்புடையவர் என்ற காரணத்தினால் இவ்வாறு அமெரிக்காவும் பிரிட்டனும் ஜெயக்குமாரி கைது தொடர்பில் கருத்து வெளியிடவில்லை என குறித்த ஆங்கில ஊடகம் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தல் முடிவுகளின் மூலம் சர்வதேச சமூகத்திற்கு பதிலடி கொடுக்க முடியும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 29ஆம் திகதி மேல் மற்றும் தென் மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் களுத்துறையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றபோது மஹிந்த இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வுகளில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்படவுள்ள தீர்மானத்திற்கு நாட்டின் வாக்காளர்கள் பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மாகாண சபை தேர்தலில் ஆளும் கட்சியை அமோக வெற்றியடைய செய்வதன் மூலம் சர்வதேச சமூகத்திற்கு வலுவான ஓர் செய்தியை சொல்ல முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மக்களின் ஆதரவு யாருக்கு காணப்படுகிறது என்பதனை சர்வதேச சமூகம் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த, இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் தமிழர்களுக்கு எதிரானதல்ல எனவும் பயங்கரவாதிகளுக்கு எதிரானதே எனவும் தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் மூலம் ஈட்ட முடியாத வெற்றியை சர்வதேச சமூகத்தின் ஊடாக ஈட்டிக்கொள்ள சில தரப்பினர் முயற்சிப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்து செயற்பட தாங்கள் தயாராக இருப்பதாக
தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. உள்நாட்டு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பிரச்சினைகளுக்கு முஸ்லிம் மக்களை புறம் தள்ளிவிட்டு தீர்வுகள் எதனையும் காண முடியாது என்றும் அவர் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஒன்றிணைவது இன்றியமையாத விடயம் என்றும், ஆனால் கடந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் காலை வாரிய முஸ்லிம் காங்கிரஸ் சுய அரசியல் நலன்களுக்காக அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தங்களின் அரசியல் நோக்கங்களை மறந்து தம்முடன் இணைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தயாராக இருக்குமாக இருந்தால் அதனோடு இணைந்து செயற்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தயார் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இடையிலான கூட்டமைப்பை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என பிரதி அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. ஸ்பெயின் நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக தலைநகர் மாட்ரிட்டில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி ஒன்று நடைபெற்றுள்ளது. வறுமையை தீர்க்க வலியுறுத்தி நடைபெற்ற இந்த பேரணிக்கு கண்ணியம் காக்கும் பேரணி என பெயரிட்டுள்ளனர். வேலைவாய்ப்பு, குடியிருப்பு, சுகாதாரம், கல்வி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை உள்பட 160 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பேரணியின் பெரும்பகுதி அமைதியாக நடைபெற்ற போதிலும் சில இடங்களில் வன்முறையும் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு நடைபெற்ற கல்வீச்சு தாக்குதலில் 50 காவல்துறையினர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினர் ரப்பர் குண்டுகளால் சுட்டு கூட்டத்தை கலைக்கப்பட்டதோடு ஆர்ப்பாட்டக்காரர்கள் 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் வடமேற்கு பகுதியில் மழை காரணமாக சனிக்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் உயிரிழந்ததோடு 6 மாத குழந்தை உள்பட 8 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதுகுறித்து வாஷிங்டன் மாகாணத்தின் ஸ்னோஹோமிஷ் தீயணைப்பு படை தலைவர் டிராவிஸ் ஹாட்ஸ் கூறுகையில், நிலச்சரிவு ஏற்பட்ட இடம் மிகவும் சகதியாகவும் வழுக்குவதாகவும் இருந்துள்ள போதும் ஆபத்தை பொருட்படுத்தாமல் அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார். நிலச்சரிவில் சிக்கி இருந்தவர்களை மீட்பதற்காக தெர்மல் இமேஜிங் எனப்படும் உடல் வெப்பத்தை கொண்டு மனிதர்களின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட கேஸ்கேட் மலைப்பகுதியில் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதனால் மேலும் சில பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படலாம் என்பதால் அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். துருக்கியின் வான் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறி சிரியாவின் போர் விமானத்தை துருக்கி ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். துருக்கியின் வான் பகுதிக்குள் சிரியாவின் 2 போர் விமானங்கள் நுழைய முயன்றதாகவும் அதில் ராணுவத்தினரின் எச்சரிக்கையை மீறிய ஒரு விமானத்தை ராணுவ வீரர்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும் துருக்கி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் தங்கள் போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு சிரியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்க அரச பாடசாலைகளில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட 5 இந்திய மொழிகள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் வாழும் இந்திய வம்சாவளி மக்களின் கோரிக்கைக்கு அமைய இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் 14 லட்சம் இந்திய வம்சாவளி மக்கள் வாழ்கின்றனர். இந்த மொழிகள் முதற்கட்டமாக இந்திய வம்சாவளியினர் பெரும்பான்மையாக வாழும் கவாசுலு நடால் மாகாணத்தில் 3வது மொழி பாடமாகவும் விருப்ப பாடமாகவும் கற்பிக்கப்பட உள்ளது. தென்னாப்பிரிக்காவில் சில பாடசாலைகளில் இந்திய மொழிகள் கற்பிக்கப்படுகின்றன என்றபோதும் இந்த மொழிகள் அரசின் அங்கீகரிக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுக்கான உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் நார்வேயின் மேக்னஸ் கார்லன்சலுடன் மோதப்போகும் வீரரை தேர்வு செய்வதற்கான தகுதி சுற்று போட்டி ரஷ்யாவில் கந்தி மான்சஸ் நகரில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் உள்பட 8 முன்னணி வீரர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த போட்டியில் ஒவ்வொருவரும் மற்ற வீரருடன் தலா 2 முறை மோத வேண்டும். 14 சுற்று முடிவில் முதலிடத்தை பிடிக்கும் வீரர் கார்சலுடன் மோதும் வாய்ப்பை பெறுவார். இந்த நிலையில் நேற்று 9வது சுற்றில் விஸ்வநாதன் ஆனந்த் பல்கேரியாவின் வெஸ்லின் தபோலோவை எதிர்கொண்டார். வெள்ளை நிற காயுடன் ஆடிய ஆனந்த் 57வது நகர்த்தலில் தபோலோவின் சவாலை முடிவுக்கு கொண்டு வந்து வெற்றியடைந்துள்ளார். இதுவரை தோல்வியை சந்திக்காத ஆனந்துக்கு இது 3வது வெற்றியாகும்.
9 சுற்று முடிவில் ஆனந்த் 6 புள்ளியுடன் மீண்டும் தனி முன்னிலை பெற்றுள்ளார். அடுத்ததாக நாணய மாற்று விகிதங்களை இப்போது பார்க்கலாம். நாணய மாற்று விவரங்களை வழங்குபவர்கள் சிகரம். சுவிஸ் பிராங்குக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி $146.30. சுவிஸ் பிராங்குக்கு நிகரான இந்திய ரூபாயின் பெறுமதி $70. சுவிஸ் பிராங்குக்கு நிகரான கனடா டாலரின் பெறுமதி $1 2.45 சென்ட்ஸ். சுவிஸ் பிராங்குக்கு நிகரான யூரோவின் பெறுமதி 8.50 சென்ட்ஸ். சுவிஸ் பிராங்குக்கு நிகரான பவுண்டின் பெறுமதி 6.7 பென்ஸ். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி $130.62. இந்திய ரூபாயின் பெறுமதி $60.89. யூரோவுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி $180.14. இந்திய ரூபாயின் பெறுமதி $84. பவுண்டுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி $215.29. இந்திய ரூபாயின் பெறுமதி $100.45. ஆஸ்திரேலிய டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி $118.69. இந்திய ரூபாயின் பெறுமதி $55.40. நார்வே குரோனுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி $21.58. இந்திய ரூபாயின் பெறுமதி $10.06. எமிரேட் திர்ஹாமுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி $35.56. இந்திய ரூபாயின் பெறுமதி $16.58. சிங்கப்பூர் டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி $102.54. இந்திய ரூபாயின் பெறுமதி $47.81. மலேசிய ரிங்கட்டுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி $39.48. இந்திய ரூபாயின் பெறுமதி $18.41. சவுதி ரியாலுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி $34.83. இந்திய ரூபாயின் பெறுமதி $16.24. டெனிஸ் குரோனுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி $24.13. இந்திய ரூபாயின் பெறுமதி $11.25. நாணய மாற்று விகிதங்கள் மாறுபடலாம். மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாணய மாற்று விவரங்களை வழங்கியவர்கள் சிகரம். தொடர்ந்து காலநிலை அறிக்கையை இப்போது பார்க்கலாம். இந்த அறிக்கையை உங்களுக்காக வழங்குபவர்கள் பிடிஎம் இன்டர்நேஷனல். மான்செஸ்டர் 4 பாகை செல்சியஸ், லிவர்பூல் 5 பாகை செல்சியஸ், லண்டன் 6 பாகை செல்சியஸ், கார்டிஃப் 3 பாகை செல்சியஸ், காவென்ட்ரி 7 பாகை செல்சியஸ், டப்ளின் 6 பாகை செல்சியஸ், பர்மிங்ஹாம் 13 பாகை செல்சியஸ், ஜூரிஷ் 1 பாகை செல்சியஸ், பாரிஸ் 4 பாகை செல்சியஸ், ஓஸ்லோ 3 பாகை செல்சியஸ். இந்த அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் பிடிஎம் இன்டர்நேஷனல். மீண்டும் தலைப்பு செய்திகள். இலங்கை நாட்டின் இறையாண்மை என கூறி தனது பொறுப்பிலிருந்து தப்பிக்க முயற்சி. மனிதாபிமானத்திற்கான சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஸ்தாபகர் கரண் பாக்கர் தெரிவிப்பு. தமிழர்களின் இறுதி இலக்கு எட்டப்படும் வரை போராட்டங்களின் வடிவங்கள் மாற்றமடையும். கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கலையரசன் கருத்து. கிழக்கில் காணாமல் போனோர் தொடர்பில் 120 முறைப்பாட்டு விளக்கங்கள் பதிவு. ஜனாதிபதி அலுவலகம் தகவல். ஜெனீவாவில் ஏற்பட்டுள்ள பிளவு இலங்கைக்கு கிடைத்த வெற்றி. அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு. ஸ்பெயின் நாட்டில் அரசாங்கத்திற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்ற பேரணியில் வன்முறை. 50 காவல்துறை உறுப்பினர்கள் படுகாயம், 19 போராட்டக்காரர்கள் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் செய்தி சேவையான தீபம் செய்திகள் இப்போது டிபாக்ஸ் வழியாகவும் ஒலிபரப்பாகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். www.deepamnews.com என்ற இணையதளத்தில் செய்திகளை காணலாம்.